தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுக்கப்பட்டதையும் நெறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. 10 இடங்கள் தர அளவுக்கு தேமுதிக ஒர்த்தா அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி குறைச்சு மதிப்பிட முடியாதுன்னு நெனைக்கிறேன். எல்லாரும் லாஸ்ட் எலக்ஷன் அப்படின்னு அத ஒரு நம்பர்ஸ வச்சுக்கிட்டு அதிலிருந்து கம்பேர் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. அவங்கள வந்து வெறும் அந்த வாக்கு சதவீதத்த வச்சு பார்க்கிறத விட 234 இந்த 234 கான்ஸ்டிட்யூயன்சிலயும் ஒரு கட்சிக்கான ஆதரவு எப்படி இருக்கு? இந்த தேர்தல் நம்ம எல்லாரும் பேசுற மாரி 1 ஓட்டு, 2 ஓட்டு, 5 ஓட்டு, 10 ஓட்டு கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கலாம்னு சொல்லும்போது, கேப்டன் விஜயகாந்தால் தொடங்கப்பட்ட கட்சி, அவர் மேல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கிற அபிமானம், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு வந்து 2000, 3000 ஓட்டுல இருந்து அதிகபட்சமா 50,000 ஓட்டு கூட இருக்கலாம் சில தொகுதிகள்ல. அப்படி இருக்கிற ஒரு கட்சிய கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது வெற்றிக்கு அவசியம்னு புரிஞ்சுக்கிட்டு தான் திமுகவும் உள்ள கொண்டு வர்றது. அப்படி கொண்டு வரும்போது அவங்க கேட்குற இடங்கள குடுத்தா தானே அந்த தொண்டர்கள் வேலை செய்வாங்க. இப்ப இந்த 10 சீட்டுங்கிறது எவ்வளவு அவங்கள சந்தோஷப்படுத்தி இருக்குன்னு நேத்து பிரேமலதா விஜயகாந்தோட முகத்திலயும் பார்க்க முடிஞ்சது. விஜயபிரபாகரன் முகத்திலயும் பார்க்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகள் கழித்து அவங்க அவ்வளவு சந்தோஷமா வந்து ஒரு தேர்தல் கூட்டணி பத்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஏன் வந்து எல்லாரும் அப்படி கேட்கறாங்க 10 சீட் அதிகம்? நீங்க சொன்ன மாதிரி தேமுதிக அதுல ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதுதான். பிரேமலதா விஜயகாந்த், விஜயபிரபாகரன் எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 10 இடங்கள் வந்து திமுக கூட்டணியில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து 10க்குமே வந்து வின்னபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஏன்னா தேமுதிக அதனுடைய அரசியல் அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறாங்க. மாநில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்த தேமுதிக இன்னைக்கு வந்து அந்த அங்கீகாரத்தை இழந்து நிற்கக்கூடிய சூழலில் 10 இடங்கள் வந்து திமுக கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக தான் இருக்குது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் எப்படி திமுக இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்றது பல பேருக்கு ஆச்சரியம். திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இயங்கக்கூடிய பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு 10 கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையும் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து இது கொள்கைக்காக இணைந்த கூட்டணி அப்படின்னு நீங்கள் வந்து மார்தட்டி நிற்கும் பொழுது புதிதாக வந்த ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய 2021 வாக்கு சதவீதம் அப்படின்றது 0.43% இருக்கும்போது அந்த கட்சிக்கு வந்து ஏன் இவ்வளவு கூடுதல் முக்கியத்துவம் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குள்ளே வருது. எனக்கும் அந்த கேள்வி இருக்குது, உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுத்தது அப்படின்றது ஒரு சரியான முடிவா, திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி சரியான ஸ்ட்ராட்டஜியா அப்படின்றது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். ஒன்று வந்து இந்த மொழி சிறுபான்மையினரை வந்து கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிரேமலதாவை பொறுத்தவரையில் ஒரு ஸ்டார் கேம்பெயினர் தான். அவங்க வந்து எதையுமே போல்டாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி. ஸோ அவங்களுடைய பிரச்சாரம் இந்த தேர்தலில் பயன்படும் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் மாதிரியான ஒரு பிரபலத்தை அட்டாக் செய்வதற்கு தேமுதிகவை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஏன்னா விஜய் வந்து விஜயகாந்த் உடல்நல குறைவாக இருக்கும்போது கூட போய் பார்க்கல அப்படின்ற ஒரு வருத்தம்ன்றது தேமுதிக தொண்டர்களுக்கு இருக்குது. ஆனால் எங்களுடைய தலைவர் பேரை மட்டும் விஜய் பயன்படுத்துகிறார் அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த கோபத்தை வந்து இங்கே ஒரு ஓட் ட்ரான்ஸ்ஃபராக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது கூட ஒரு முடிவாக இருக்கலாம். எக்ஸிஸ்டன்ஸ் பாலிடிக்ஸை பொறுத்தவரையில் தேமுதிக வலுவிழந்து இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தாவேகா விஜய் இன்னைக்கு அரசியல் களத்தில் வந்ததுனால திமுகவில் தேமுதிகவை வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அப்படி பார்த்தா செந்தூர பாண்டியனில் ஏற்பட்ட அந்த கடனை வந்து நன்றி கடனாக விஜய் இப்போ தீர்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேமுதிக ஒரு சரிவு பாதையில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்துச்சு. இப்போ விஜயால் மீண்டும் தேமுதிகவுக்கு ஒரு லைம் லைட் கிடைச்சிருக்கு. விஜயால் வந்து 2 கட்சிகள் பலம் பெற்றிருக்காங்க திமுக கூட்டணியில். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காங்கிரஸ், ரெண்டாவது தேமுதிக. தேமுதிகவுடைய பலன் அப்படின்றது மிகப்பெரியதாக தான் நான் பார்க்குறேன். என்னதான் உங்களுக்கு வந்து கூட்டம் வருது, என்னதான் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாலும் ஆன் பேப்பர்ஸ் வந்து 0.43% தான். 2014 ஒரு தேர்தலில் கூட வந்து சட்டமன்றமாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒரு தேர்தலில் கூட அவங்க வெற்றியே பதிவு செய்யலை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்களுக்கு கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனே இல்லாத ஒரு கட்சிக்கு வந்து 10 இடங்கள் கொடுப்பது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான். இப்போ நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துக்கோங்க, மார்க்சிஸ்ட் எடுத்துக்கோங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கோங்க, எல்லா அரசியல் கட்சியும் அவர்களுடைய தேர்தல் வெற்றியை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரியான இடத்துல இருந்து சரியான டிசிஷன் எடுத்து அவர்களுடைய கட்சியை வளர்த்தெடுத்திருக்காங்க. அதனால தான் விசிகா மேலே வந்து ஒரு பரிதாபம் அப்படின்றது இந்த நேரத்தில் வந்ததுக்கு முக்கியமான காரணம். விசிகாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த முயற்சியால் அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து கூடுதல் இடங்கள் கேட்பதில் அவங்களுக்கு எல்லா தார்மீகமும் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா. ஆனால் வந்து தேமுதிகவை பொறுத்தவரையில் நிறைய ராங் டிசிஷன்ஸு,
ஒரு சட்டமன்றம் ஒரு நாடாளுமன்றம் கூட கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க வந்து வெற்றி பெறல அப்படின்ற ஒரு கட்சிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்னது மாதிரி விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம எப்படி எதிர்க்கிறது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியில் தேமுதிக வந்து 10 இடங்கள் வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. எந்தெந்த தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதில் வந்து எனக்கு 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்று வந்து இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துப்போமே, அதிமுக கூட்டணியில் அவங்களுக்கு இடங்கள் கொடுக்கப்படுறதுல அதிமுக தொண்டர்கள் கூட யோசிச்சிருப்பாங்க. என்னப்பா தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 தொகுதி, அதுவும் தாமரை சின்னத்தில் அப்படின்றத அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கும். பத்திரிகையாளர்கள் கூட அதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். தாமரைக்கு அதிகமான இடங்களை விட்டு கொடுக்குறாரு எடப்பாடி, பாருங்கள் பிஜேபி கிட்ட ஒரு ஃபைட் பண்ணாருன்னெலாம் சொன்னீங்க, இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வேறு வேறு பேரில் வந்து தாமரை சின்னத்தில் சீட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதில் அவர் ஒரு அரசியல் பண்ணார் பாருங்கள். 5 சீட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த 5 சீட்டும் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது எடப்பாடியோட பிளான் என்ன அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா தேமுதிகக்கு, இல்லை இதில் நேர்மையான அணுகுமுறை இருக்குமான்ற ஒரு கேள்வி. எனக்கு தெரிஞ்சு நேர்மையான அணுகுமுறை இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறாங்களே, 25 தொகுதிகள் வந்து நாங்கள் விருப்ப தொகுதிகளாக கொடுத்துருக்கோம், 27ஆம் தேதி எந்தெந்த தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம், 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வோம் அப்படின்றாங்க. முதலமைச்சரோட இவங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அவங்க அந்த பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது. ஸோ இவங்க சொல்லக்கூடிய தொகுதிகளும் ஃபேவரபுளான ஒரு தொகுதிகள் மாதிரி தான் தெரியுது. ஒரு சென்டிமெண்ட், ஒரு கனெக்ஷன் அப்படின்றது இருக்குது. இப்போ ரிஷிவந்தயமாக இருக்கட்டும், அது மாதிரி விருத்தாச்சலமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து உங்களுக்கு விருதுநகராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஓரளவு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதிகளாக தான் அவங்க வந்து பிச் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவு பார்க்கும்போது ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை தான் தேமுதிகவுக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பாசமாக கூட இருந்திருக்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் விஜயகாந்த் ஃபேமிலிக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்றது கூட அவருடைய எண்ண ஓட்டமாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் தேமுதிகவை பொறுத்தவரையில் ஒரு ட்ரஸ்டட் அலைன்ஸ் பார்ட்னராக வந்து திமுகவால் ஒருபோதும் நினைக்க முடியாது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கடந்த காலங்களில் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிவன் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்க. தேமுதிக அப்படின்றது ஒரு தொண்டர்களுடைய கட்சி கிடையாது. தேமுதிக அப்படின்றது அது வந்து ஒரு குடும்ப கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் ஒரு டைனாஸ்டி பாலிடிக்ஸு பேஸ் பண்ண ஒரு கட்சி தான். ஸோ இப்போ ஒருவேளை 10 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்று திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் உங்களுக்கு வந்து தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகப்படவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அங்கே வந்து ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னொரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்து இந்த தேர்தலில் இதுதான் லாஸ்ட்டு கூட்டணியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ காங்கிரஸ், விசிகா, தேமுதிக, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் இருக்காங்கல்ல, திமுகவோட இதற்கு பிறகு அவங்க வந்து இதே மாதிரி கண்டினியூவாக அலைன் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் கடைசி நேரத்தில் யாராலையும் வெளியே போகவும் முடியாது. வெளியே போய் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் அது தவறாக போய் முடியும். அது வந்து தேர்தலாக அவங்களுக்கு வெற்றியை கொடுக்காது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க எல்லாருமே வந்து இந்த கூட்டணியோட அலைனாக இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. நான் கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். திமுக வந்து ஒரு தொகுதி கூட அவங்க குறைச்சிக்கல. அவங்க வந்து 175 தொகுதிகளில் அவங்களுடைய ஓன் கேண்டிடேட்டை வந்து இந்த தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண வைக்க போகிறாங்க. அதே மாதிரி அலைன்ஸ் பார்ட்னர்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 188 தொகுதிகளில் அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்க போகிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. போன தடவையும் 188 தொகுதிகள் தான் அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து போட்டியிட வச்சாங்க. 173 இருந்தது அவங்களுடைய ஓன் கேண்டிடேட்ஸ். இந்த முறை பார்த்தீங்கன்னா 2 தொகுதிகள் அதிகரித்து 175 இருக்க போகுது அப்படின்றத கவனிக்க முடியுது. திமுக ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம இடங்களை நம்ம குறைத்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க டே 1 இருந்து. பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பொறுத்தவரையில் 6 போட்டியிட்டவங்க 5, அதே மாதிரி ஐயுஎம்எல் பார்த்தீங்கன்னா 3 போட்டிட்டாங்க 2. ஸோ நிறைய இடங்களை வந்து கூட்டணி கட்சிகள் குறைத்திருக்கிறாங்க. ஸோ இந்த சமரசம் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் இருக்குமா அப்படின்றது பெரிய கேள்வி. மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில், முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவரால் மட்டும்தான் இந்த கூட்டணி அப்படின்றது ஸ்டிச்சாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுகவுடைய அணுகுமுறை வந்து ரொம்ப கிளவராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து இப்போ வேல்முருகன் எடுத்துப்போமே, ஒரு தொகுதினா அவருக்கு ரைட், நீங்கள் போட்டிடுங்கன்னு திமுக க்ரீன் சிக்னல் கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக ஒரு தொகுதி கேட்குறாரு உதயசூரியனில் தான். ஆனால் அந்த இடத்துல அது வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. வேல்முருகன் வெளியேறதுக்கும் அவங்க தடை சொல்லவே இல்லை, வந்துட்டார். மக்கள் நீதி மையம் மாதிரி ஒரு ஸ்டார் கேம்பெயினர் கமலஹாசன், அவர் விஷயத்துலையும் அவ்வளோ ஒரு ஸ்டபானாக இருந்து உதயசூரியன் சொல்கிறாங்க. பட் அவரே சாஃப்டாக வெளியே வராரு. காங்கிரஸோடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியும், பல பிரச்சனைகள் இருந்தாலும் காங்கிரஸை கொண்டு வரதுக்காக 3 சீட்டை விட்டு கொடுக்குறாங்க. அந்த வகையில் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, 10 தொகுதிகள் அப்படிங்கிறத மட்டும் எல்லாரும் பேசுகிறாங்க.
இந்த 10 தொகுதிகளில் அவங்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் இந்த 224 தொகுதிகள்லையுமே அவங்களுக்கு குறைந்தபட்சம் 1000 ஓட்டு 2000 ஓட்டு வரப்போகுது. இந்த எலெக்ஷனுக்கு அது முக்கியன்றதுனால அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். மற்ற கட்சிகள்லாம் இப்போ வேல்முருகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப குறிப்பிடத்தகுந்த சில தொகுதிகளில் மட்டும்தான் அவருக்கான ஒரு பேஸ் இருக்கும். இப்போ பாமக மாதிரி ஒரு 60 தொகுதிகளில் 70 தொகுதிகளில் இருக்குமானா கூட கேள்விதான். அப்போ அவர் விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் மக்கள் நீதி மையத்துக்கும் அதுதான். இப்போ மக்கள் நீதி மையத்துடைய வாக்கு வங்கியை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க. தேமுதிகவை விட 2021 அவங்க அதிகமாக வாங்கினாங்க அப்படின்னு. தேமுதிகவுக்கு இருந்த அந்த வாக்குகள் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் இதுக்கு கீழே போகவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது கூட அவ்வளோ ஓட்டு இருந்திருக்கு. அதுவும் வந்து அவங்க அமமுக கூட்டணியில் நிற்கிறாங்க. அந்த கூட்டணி பெரிய அளவுக்கு அன்னைக்கு இம்பார்ட்டன்ஸாக பார்க்கப்படலை. அப்படி இருக்கும்போது வாங்கின ஓட்டு அந்த தேர்தலுக்கு அடுத்த தேர்தலில் போன பார்லிமெண்ட்டில் பெரிய அளவுக்கு அவங்க கம்பேக் கொடுத்தாங்க. சில தொகுதிகளில் இந்த விருதுநகரில் பெரிய ஒரு ஃபைட்டே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் நீதி மையத்துக்கு கிடைச்ச அந்த ஓட்டு அப்படின்றது முழுக்க முழுக்க மாற்று சக்தின்னு கமலஹாசனுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதை ஒரு நிரந்தர வாக்கு வங்கின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ கொடுத்துருந்தா கூட அந்த வாக்குகள் வந்திருக்குமா? ஏன்னா இன்னைக்கு மாற்று சக்தின்னு பேசுகிற இடத்துல நாம் தமிழரும் தாவேகாவும் மட்டும்தான் இருக்காங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சியாக தான் கமலஹாசனை பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாமே சரியா கால்குலேட் பண்ணி தான் கமலஹாசனை பொறுத்தவரையில வந்து அவர் ரொம்ப சீரியஸா இல்லை அப்படின்றத திமுக பல்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து திரைத்துறையில ஏதோ சாதிக்கணும், அவரால் வந்து ஒரு நம்பர் ஒன் இடத்துல வந்து நம்ம போக முடியல, நம்முடைய வருமானம் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்கரா இருக்கு அப்படின்றத வந்து திமுக பல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் படம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ரெட் ஜெயண்ட் தான். அந்த படத்தினுடைய வெற்றியை வந்து அவரால் வந்து கடந்தே போக முடியல. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக பார்த்தாரு, தன்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்த்தாரு. ஸோ அப்போ அந்த வெற்றி அவருக்கு கொடுத்த அந்த சந்தோஷம் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்லேருந்து அவரை டைவர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய அணுகுமுறைகளில் நிறைய மாற்றம். இப்போ ஒரு 2-3 பேர் தான் அவர் கூட எப்பயுமே இருக்கிறாங்களே தவிர அவரை நம்பி இவர் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு போன CK குமரவேலு, அது பிறகு மகேந்திரன், பத்மபிரியா எல்லாரும் இன்னைக்கு வந்து விலகிட்டாங்க, அந்த கட்சியிலேருந்து விலகிட்டாங்க. பத்மபிரியா, மகேந்திரன்லாம் திமுகலாம் ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ அது மாதிரி அவரை நம்பி போனவர்கள் அத்தனை பேரும் போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவருடைய கட்சி அப்படின்றது மக்கள் நீதி மையம் அப்படின்ற கட்சி வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சியாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பெரிய அளவில், ஒரு கிளை அமைப்பு அப்படின்றது பெரிய அளவில் வந்து தமிழ்நாடு முழுவதும் இல்லை அப்படின்றத திமுக நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவரை பொறுத்தவரையில் நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் அப்படின்றது கொடுத்தாங்க. அவர் 2-3 இடங்களில் வந்து கேம்பெயின் பண்ணார். கேம்பெயின் பண்ணதுக்கு அவர் வந்து சும்மா கேம்பெயின் பண்ணல, அதுக்கான ஒரு பணத்தை வாங்கிட்டு தான் அவர் வந்து கேம்பெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பெயினில் ஒர்க் பண்ண ஒரு தம்பி நமக்கு சொன்னார். ஸோ அதனால் வந்து கமலஹாசனை பொறுத்தவரையில் அவருடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பாலிடிக்ஸ் இல்லை அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் எப்படி அவரை லாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஜெயண்டுடைய இன்னொரு ப்ரொடக்ஷனில் கமலஹாசனும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த படத்தை தயாரிக்கக்கூடியவர் இன்பன் உதயநிதி. ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி வந்து ஒரு மாற்று அரசியலாக செய்ய முடியும்? அவர் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போகவே முடியாது. ரெண்டாவது அவரை பொறுத்தவரையில் ஒரு முழு நேர அரசியல்வாதியாகவும் இல்லை, பகுதி நேர அரசியல்வாதியாக தான் இருக்கிறாரு. யாரெல்லாம் அவர் கூட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவர் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமலஹாசனை பொறுத்தவரையில் நம்ம ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் அந்த 2 இடத்த விட்டு கொடுத்தது, இல்லை 3 இடத்த விட்டு கொடுத்தது அப்படின்றது திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறி இருக்கு. இப்போ இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரஜினிகாந்தோடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. நல்ல வேளை நம்ம இந்த அரசியலுக்குள்ளெல்லாம் போகலை. எனக்கு என்னமோ ஒரிஜினலாவுக்கு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தெரில, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றது கமலஹாசனுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2 பேரும் அந்த அடுத்த படத்துக்கான ஷூட்டிங்கில் என்ன பேசுவாங்க அப்படின்னு கூட நான் இமேஜினரியாக யோசித்து பார்த்தேன். அரசியல் பற்றிலாம் கண்டிப்பாக யார் போனாலும் கேட்குறாரு, யார் போனாலும் நாட்டு நடப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார். கமல் எடுத்த முடிவை பற்றி என்ன கேட்பார், இவரை அவர்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் இருக்குது. எனக்கு இன்னொன்று கூட தோணுச்சு, விஜயை எதிர்த்து கமலஹாசன் கேம்பெயின் பண்ணுவாரா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. நான் அது கூட ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி ஏற்றி நீங்கள் தான் 2-3 தடவை அதை பற்றியான வீடியோக்கெலாம் பண்ணியிருந்தீங்க. எந்த இடத்துலையும் கமலஹாசன் விஜய் பற்றியோ இல்லை தாவேகா பற்றியோ எந்த விமர்சனமும் வச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம தான் வந்து எலெக்ஷனில் நிற்கலையே அப்படின்றதுனால அவர் கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ரைவல்ரியாக நம்ம விஜயோட போட்டி போடக்கூடாது, இல்லை விஜயை எதிர்த்து நம்ம கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்படின்றது கூட கமலஹாசனுடைய பார்வையாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். திமுகவும் ப்ரெஷர் பண்ண முடியாது இல்லையா, அது அவருக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா திமுக இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா
கமலை வந்து எல்லா கூட்டணி கட்சிகள் மாதிரி இதுவரையும் அவங்க ட்ரீட் பண்ணதே கிடையாது. எல்லா கூட்டணி கட்சிகளும் நீங்கள் முதல்வருக்கு பாராட்டு விழாவாக இருந்தாலும் சரி, ஒரு போராட்ட களமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு புரோட்டோகால் படி போய் உட்காந்துருப்பாங்க. ஆனால் கமல் வந்து அப்படி போகவே மாட்டார். எல்லாத்துக்குமே இருக்கவே இருக்காரு நம்ம அருணாச்சலம். அவர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுருவாரு. அதனால திமுக வந்து அந்த மாதிரி இன்னைக்கு சீட்டும் இல்லைன்னு சொல்லும்போது, அவர் ஒரு பெருந்தன்மையாக தான் கேம்பெயினுக்கு வராருன்னு சொல்லும்போது, அங்கே வந்து இவங்க ஒரு பிளான் போட்டு கொடுத்து இந்த ஆர்டர் படி நீங்கள் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. அவர் விருப்பப்படுற வகையில் முதல்வருக்கு, துணை முதல்வருக்கு பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே போல் விசிகாவுக்கு பண்ணுவார், காங்கிரஸ் லீடர்ஸுக்கு பண்ணுவார்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து அவரை வந்து ஒரு கருணாஸ் எப்படி போய் டிவிகேக்கு எதிராக கேம்பெயின் பண்ணுவாரோ அந்த மாதிரி இடத்துல கமலஹாசனை நிச்சயமாக பண்ண வைக்க முடியாது. அதில் அவரும் ரொம்ப கிளியராக இருப்பாருன்னு நான் பார்க்குறேன். கூட்டணி கட்சிகள் அவங்க எடுத்த முடிவு இந்த தேர்தலில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது, இதை கூட்டணி தலைமைகள் எந்த அடிப்படையில் முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.